දැන්ටමත් රුපියල් 1350ක දීමනාවක් தற்போது 1350 ரூபாய் சம்பளத்தை பெறும் தோட்ட தொழிலாளர்களுக்குத்தான் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. நீண்ட காலமாக தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து காணப்பட்ட கோரிக்கை பல அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை தேர்தல் காலங்களில் வழங்கியிருந்தன. சில சந்தர்ப்பங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படாத வகையில் அமைச்சரவை பத்திரங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அமைச்சரவை பத்திரங்களை தாக்கல் செய்து சில குழுக்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் கம்பெனிகளின் பக்கம் 200 ரூபாவும் அரசாங்கத்தின் பக்கம் 200 ரூபாய் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. மாதாந்தம் 25 நாட்கள் வேலை செய்யும் தோட்ட தொழிலாளர் ஒருவருக்கு மேலதிக கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. எமது எதிர்பார்ப்பு மிக விரைவாக வங்கி கட்டமைப்பினூடாக சகல தோட்ட தொழிலாளர்களுக்கும் தமது வங்கி கணக்குகளுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுப்பதே எதிர்பார்ப்பாகும். அதனூடாக பிரச்சனை ஏற்படாது. தற்போதுதான் குறைந்தபட்சம் தோட்ட தொழிலாளர்களுக்கு தபால் முகவரி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்துக்குள் இவர்களுக்கு அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவு கிடைக்கக்கூடிய வகையில் 400 ரூபாவும் கிடைக்கப்பெறும். அதற்கு மேலதிகமாக வெகு விரைவில் அவர்களது வங்கிக் கணக்கிற்கு ஒட்டுமொத்த சம்பளத்தையும் வழங்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுப்போம். முதல் கட்டமாக தற்போது தோட்ட நிறுவனங்களினூடாக சம்பளம் வழங்கப்படும் முறையில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த யோசனை முன்வைக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் ரோஹிணி கவிரத்ன உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதனை வழங்க முடியாது என குறிப்பிட்டனர். இதன் ஊடாக நிறுவனங்கள் போஷிக்கப்படுவதாக குறிப்பிட்டனர். எனினும் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சம்பளம் கிடைப்பதை நாம் உறுதிப்படுத்துகின்றோம்.